ஹரே கிருஷ்ண பக்தர்களே, கிருஷ்ண உணர்வு மிக உன்னத யோகம், பாகம் 2, அத்தியாயம் 1, யோகத்தின் பூரணத்துவம், அதன் தொடர்ச்சி. சில நாட்களுக்கு முன்னால் டொரோண்டோவில் உள்ள ஒரு டாக்டரிடம் இருந்து எனக்கு கடிதம் வந்தது. உடலில் ஒரு ஆத்மா உள்ளது என்று குறிப்பிட்டு சொல்லியிருந்தார். நான் அவரிடம் கடித தொடர்பு கொண்டேன். நிஜமாக இது ஒரு உண்மை. ஆத்மா உள்ளது. வேத இலக்கியங்கள் மட்டுமல்லாமல் சாதாரண அனுபவத்தினால் கூட இதற்கு மேலும் சாட்சி தேவையில்லை. ஆத்மா உள்ளது. மேலும் அது ஒரு உடலிலிருந்து மற்றொரு உடலுக்கு மாறுகிறது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக கல்லூரிகளில் இத்தகைய முக்கியமான கல்வி இல்லை. இது நல்லதல்ல. வேதாந்த சூத்திரம் கூறுகிறது, இந்த மனித வாழ்க்கையானது பூரண உண்மையை கண்டறிவதற்காக ஏற்பட்டதாகும். யோக முறை ஆன்மீக அடிப்படை கொள்கைகளை இந்த பௌதிக உலகில் ஆராய்வதற்காக உபயோகப்படுத்தப்படுகிறது. இந்த ஆராய்ச்சி முறை பகவத்கீதையில் ஸ்ரீ கிருஷ்ணரால் சிபாரிசு செய்யப்படுகிறது. நீர் கூறும் இந்த ஹதயோக முறை எனக்கு இயலாதது ஆகும் என்று அர்ஜுனன் சொன்னபோது அவனே யோகிகளிலெல்லாம் சிறந்தவன் என்று கிருஷ்ணர் உறுதி செய்கிறார். ஹதயோக முறையை பயிற்சி செய்ய இயலாமல் இருப்பதை பற்றி கவலை வேண்டாம் என்று சொல்வதன் மூலம் கிருஷ்ணர் அர்ஜுனனை சாந்தப்படுத்தினார். கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் கூறினார், ஹதயோகி, ஞான யோகி, தியான யோகி, பக்தி யோகி, கர்ம யோகி என எல்லா வகையான யோகிகளிலும் நீயே சிறந்த யோகி. கிருஷ்ணர் கூறுகிறார், எப்பொழுதும் என்னை பற்றியே நினைத்திருந்து இதயத்தில் என்னையே தியானம் செய்பவன் எவனோ அவனே எல்லா யோகிகளிலும் முதல் தரமான யோகியாவான். கிருஷ்ணரை யாரால் எப்பொழுதும் நினைவில் கொள்ள முடியும்? இது புரிந்து கொள்வதற்கு எளிது. யாரையாவது நீங்கள் நேசித்தால் இயற்கையாகவே எப்போதும் அவரையே நினைத்து கொண்டு இருப்பீர்கள். இது பிரம்ம சம்ஹிதையில் விவரிக்கப்பட்டுள்ளது. கடவுளை நேசிப்பதை ஒருவன் வளர்த்து கொண்டால் எப்பொழுதும் அவரையே நினைத்து கொண்டு இருக்க முடியும். கிருஷ்ணரை பற்றி நான் பேசும்போது அவர் கடவுள் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கிருஷ்ணரின் மற்றொரு பெயர் சியாம சுந்தர் என்பதாகும். இதன் பொருள் அவர் மேகத்தை போல கருநீல நிறமுடையவர், ஆனால் மிகவும் அழகானவர் என்பதாகும். பிரம்ம சம்ஹிதையில் சொல்லப்பட்டுள்ளது. சியாம சுந்தரரான கிருஷ்ணரிடம் அன்பை வளர்த்து கொண்ட புனிதமான ஒருவன் எப்பொழுதும் தன்னுடைய இதயத்தில் கடவுளை நினைத்து கொண்டு இருக்கிறான். உண்மையில் யோக நிலையில் சமாதி என்ற நிலைக்கு ஒருவன் வரும்போது மனதில் இறைவனின் விஷ்ணு உருவத்தை இடையறாது நினைக்கிறான். அத்தகைய நினைவில் அவன் திளைக்கிறான். சியாம சுந்தரரான கிருஷ்ணரே மூல விஷ்ணு என்று பகவத்கீதையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பிரம்மா, விஷ்ணு, சிவன் உள்பட அனைவரையும் உள்ளடக்கியவர் கிருஷ்ணரே ஆவார். வேத இலக்கியத்தை பொறுத்தவரை கிருஷ்ணர் தன்னை முதலில் பலதேவராக விரிவுபடுத்துகிறார். பலதேவர் சங்கர்ஷ்ணராகவும், சங்கர்ஷ்ணர் நாராயணராகவும், நாராயணர் விஷ்ணுவாகவும், அதாவது மகாவிஷ்ணு, கற்போதக சாயி விஷ்ணு, சீரோதக சாயி விஷ்ணு விரிவுபடுத்திக் கொள்கிறார். இவை அனைத்தும் வேத கோட்பாடுகள். சியாம சுந்தரரான கிருஷ்ணரே மூல விஷ்ணு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதுவே பக்குவமான முறையாகும். எப்பொழுதும் மனதில் கிருஷ்ணரை பற்றியே நினைத்துக் கொண்டிருப்பவன் முதல் தரமான யோகியாவான். யோகத்தின் பூரண நிலையை அடைய நீங்கள் விரும்பினால் நியமனங்களை பின்பற்றுவதோடு மட்டும் திருப்தி அடைந்து விடாமல் மேலும் முன்னேற வேண்டும். உண்மையில் அமைதியாக மனதில் எப்பொழுதும் பகவானின் விஷ்ணு ரூபத்தை நினைத்து கொண்டு சமாதி நிலையில் இருக்கும் போதுதான் யோகத்தின் பூரண நிலை அடையப்படுகிறது. ஆகவே தான் யோகிகள் தனிமையான இடத்திற்கு சென்று மனதையும் புலன்களையும் அடக்கி அனைத்தையும் விஷ்ணு உருவத்தில் நிறுத்தி சமாதி என்ற நிலையை அடைகிறார்கள். இதுவே யோகத்தின் பூரண நிலை என்று அழைக்கப்படுகிறது. உண்மையில் இந்த யோக முறையானது மிக மிக கடினமானதாகும். தனிப்பட்ட சில மனிதர்களுக்கு வேண்டுமானால் இது சாதகமாக இருக்கலாம். ஆனால் பொதுமக்களுக்கு இது வேதங்களில் சிபாரிசு செய்யப்படவில்லை. ஹரேர் நாம ஹரேர் நாம ஹரேர் நாமைவ கேவலம் கலௌ நாஸ்தி ஏவ நாஸ்தி ஏவ நாஸ்தி ஏவ கதிர் அன்யதா. இந்த கலியுகத்தில் விமோச்சனம் பெற ஒருவன் கடவுளின் திருநாமங்களை உச்சரிக்க வேண்டும். இதை தவிர வேறு வழியில்லை, வேறு வழியில்லை, வேறு வழியில்லை. இவ்வாறு புருகன் நாரதீய புராணம் கூறுகிறது. சத்திய யுகமான பொற்காலத்தில் யோக முறை எப்பொழுதும் விஷ்ணுவின் மேல் தியானம் செய்வதாகும். திரேதா யுகத்தில் பெரிய யாகங்கள் செய்வதன் மூலம் யோகத்தை பயில வேண்டும். அடுத்த யுகமான துவாபர யுகத்தில் ஆலய வழிபாட்டின் மூலம் பக்குவத்தை அடையலாம். தற்போது நடைபெறும் கலியுகம் சண்டை சச்சரவுகளும் கபடமும் நிறைந்ததாகும். யாரும் எவருடனும் சமாதானமாக போக மாட்டார்கள். ஒவ்வொருவரும் தமது
தமது சொந்த தத்துவவாதங்களை உடையவர்களாக இருப்பார்கள். நான் உங்களோடு ஒத்துப்போகாவிட்டால் நீங்கள் என்னிடம் சண்டையிடுவீர்கள். இதுவே கலியுகத்தின் அறிகுறி. கடவுளின் புனித நாமங்களை உச்சரிப்பதே இக்கலியுகத்தில் அதிகாரப்படுத்தப்பட்டுள்ள முறையாகும். சத்திய யுகத்தில் நிறைவேற்றப்படும் யோக முறைகளையும், திரேதா யுகத்தில் நிறைவேற்றப்படும் யாக முறைகளையும், துவாபர யுகத்தில் நிறைவேற்றப்படும் ஆலய வழிபாடு முறைகளையும், கலியுகத்தில் எளிதாக கடவுளின் புனித திருநாமங்களை உச்சரிப்பதன் மூலமாகவே நாம் தன்னுணர்வை அடைய முடியும். சுலபமான முறையான ஹரி கீர்த்தனத்தினால் அத்தகைய பூரண நிலை அடையப்படுகிறது. ஹரி என்றால் முழுமுதற் கடவுள் என்று பொருள். கீர்த்தனம் என்றால் மகிமைப்படுத்துதல் என்பதாகும். ஹரே கிருஷ்ணா. இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். இனி அடுத்த பதிவில் இதன் தொடர்ச்சி தொடரும். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.